இல்ல இப்படியான தோல்வி யாருமே எதிர்பார்க்கல. ஈவன் பாரதிய ஜனதா கட்சியுமே கூட இவ்வளவு பெரிய வெற்றி, அதுவும் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி அப்படின்றதெல்லாம் அவங்க நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services. கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண அவங்களுடைய அறிவிப்புகள், பீகார் மாநிலத்தை மட்டுமே குறி வச்சு அவங்க கொடுத்த நிறைய வாக்குறுதிகள், இலவச அறிவிப்புகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்காக பிரத்யேகமா பாரதிய ஜனதா கட்சியில பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப ஓப்பனாவே சொல்லலாம். பட்ஜெட்ல வந்த அந்த அறிவிப்புகள் அப்படின்றது கடைசி நேர அந்த பிரம்மாஸ்திரத்தை பாரதிய ஜனதா கட்சி மிகச்சரியா பயன்படுத்திட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சியோடைய அத்தனை நடவடிக்கைகளும் ஆம் ஆத்மி கட்சிகிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் கட்சியில இருந்து விலகினது, கைலாஷ் கெலாட் மாதிரியான முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் விலகினது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அவங்க வெளிப்படையான முறையில செயல்பட முடியாம இருந்தது. ஏன் இப்போ கூட வருமான வரித்துறையினர் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களா இருக்கு. ஒரு விதமான அச்ச உணர்வு அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியினரால ஆம் ஆத்மி கட்சியினருடைய நிர்வாகிகளுக்கும் சரி முக்கிய தலைவர்களுக்கும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். பாஜக முன்வைத்த விருப்பு கருத்து அது அவர்களுக்கு கை கொடுத்திருக்கிறதா, எப்படி அதை நம்ம பார்க்கணும்? யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துல இருந்து இங்க டெல்லியில பிரச்சாரம் பண்ணாரு. அவர் பயன்படுத்தின வார்த்தைகளை சொல்ற, நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துக்குவாங்க. மதம் சார்ந்த அவங்களுடைய அரசியல் மிக தீவிரமா இந்த மாநிலத்துல இருந்ததை பார்க்க முடியுது. அதனாலதான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ரொம்ப பெரிய பலனை வாக்காளர்கள் மத்தியில ஏற்படுத்துது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் நிரஞ்சன். வணக்கம். டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆம் ஆத்மி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. அதைவிட பின்னடைவை காங்கிரஸ் கட்சி சந்தித்திருக்கின்றது. வழக்கம் போல கூட சொல்லலாம். கடந்த 3 தேர்தல்களில் அது சந்திக்கக்கூடிய அதே பின்னடைவு என்று சொல்லலாம். டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியடைந்திருக்கின்றார். இது எதிர்பார்த்த ஒன்றா என்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா எக்ஸிட் போல் கூட சொன்ன விஷயங்கள் என்னன்னா, பிஜேபிக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு எட்ஜ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே தவிர, இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை ஆம் ஆத்மி சந்திக்குமா அப்படின்னு சொல்லல. ஆனா இப்படிப்பட்ட தோல்வி அப்படின்றது எதிர்பார்த்ததா? இல்ல இப்படியான தோல்வி யாருமே எதிர்பார்க்கல. ஈவன் பாரதிய ஜனதா கட்சியுமே கூட இவ்வளவு பெரிய வெற்றி, அதுவும் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி அப்படின்றதெல்லாம் அவங்க நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்றது ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப டஃப் ஃபைட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் இருந்தது. சோ கிட்டத்தட்ட ஆட்சியை அமைச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னாலும் கூட, கடந்த 2 தேர்தல்கள்ல ஆம் ஆத்மி கட்சி பெற்ற அவ்வளவு பெரிய இமாலய வெற்றி, 67 இடங்கள், 70 இடங்கள்ல 67 இடங்கள் ஜெயிச்சது, 63 இடங்கள் ஜெயிச்சது அப்படின்ற மாதிரியான பெரிய வெற்றி கிடையாது. ஆனா அப்கோர்ஸ் அது உங்களுக்கு 28 ஆண்டுகள் கழிச்சு பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில ஆட்சியை பிடிக்கிறாங்க. மத்தியிலையும் அவங்கதான் ஆட்சி, டெல்லியிலும் அவங்கதான் ஆட்சி அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா டெல்லி அவங்களுக்கு ரொம்ப வருடங்களா எட்டாக்கனியாவே இருந்துட்டு வந்த ஒரு மாநிலம். அது இன்னைக்கு சாத்தியப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இதன் மூலியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப நான் இருக்கிறது டெல்லியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைமை அலுவலகம். பயங்கரமான கிரௌடு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு கழிச்சு இந்த இடம் இப்படியான ஒரு பெரிய கொண்டாட்டங்களுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு கொண்டாடி தீர்க்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, பாஜக இதை எப்படி சாத்தியப்படுத்தியது? நீங்க சொன்னது போல கிட்டத்தட்ட 27-28 ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகரத்தில் பாஜக ஆட்சியை அமைக்க போகின்றது. இந்த ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற வேட்கை பாஜகவுக்கு இருக்கு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல்கள்ல தொடர் வெற்றியை சந்தித்தாலும் கூட டெல்லி அவர்களுக்கு ஒரு எட்டாக்கனியாகவே இருந்தது. இதை சாத்தியப்படுத்துவதற்கு பாஜக செய்த வேலைகள் என்ன? 2 வகையில இதை பிரிச்சுக்கலாம். ஒன்று, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி. 2வது, எதிர்கட்சிகளை பயமுறுத்துவதற்கு, எதிர்கட்சிகளுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில, மக்களிடம் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில எப்படியாக இடியை பயன்படுத்தியது, சிபிஐயை பயன்படுத்தியது, இதெல்லாம் கூட ஒரு வகை. இந்த 2 வகையிலும் பாஜக மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன? இதுல எது அதுக்கு கை கொடுத்திருக்கு? இல்ல இதெல்லாம் நம்ம பட்டியல் போடணும்னா எனக்கு நீங்க ஒரு 2-3 மணி நேரம் இந்த லைவ் எடுத்துட்டு போறீங்கன்னா சொல்லுங்க, நம்ம அதை தெளிவா
அளவுக்கு அவங்களுடைய ஒர்க் இருக்கு. இப்ப பக்கத்துல பார்க்க முடியும் இந்த மாதிரியான காவி கொடிகள் அப்படின்றது டெல்லி நகரம் முழுக்கவுமே அவங்க பரப்பப்பட்டிருந்தாங்க. ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு 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 சில விஷயங்கள் மட்டும் சொல்றேனே அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலை பத்தி. இப்போ டெல்லி மெட்ரோ இருக்கும், மெட்ரோவில் நிறைய விளம்பரம் செய்யறதுக்கான இடங்கள் இருக்கும். அதுல பெரும்பாலான அந்த பலகைகளை ஆக்கிரமிச்சிருந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய விளம்பரங்கள் தான். ஒரு மிகப்பெரிய பாலம் இருக்கும், அந்த பாலத்துக்கு முன்னாடி எல்லா பப்ளிக் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விளம்பர பதாகைகள் இருக்கக்கூடிய இடம் இருக்கும். அந்த இடங்கள்ல மொத்தமும் ஆக்கிரமிச்சிருந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அவங்களுடைய போஸ்டர் தான் வந்து ஆக்கிரமிச்சிருந்தது. கும்பமேளா நடந்துட்டு இருக்கு பிரயாக்ராஜ்ல, அதோடைய தாக்கம் நேரடியா டெல்லியில உணரப்படுறத நான் இங்க டெல்லியிலேயே இருக்கிறேன்றதுனால என்னால ரொம்பவுமே தெளிவா அதை சொல்ல முடியும். பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண அவங்களுடைய அறிவிப்புகள், பீகார் மாநிலத்தை மட்டுமே குறி வச்சு அவங்க கொடுத்த நிறைய வாக்குறுதிகள், இலவச அறிவிப்புகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்காக பிரத்யேகமா பாரதிய ஜனதா கட்சியினர் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப ஓப்பனாவே சொல்லலாம். இன்னொரு பக்கம் மக்களுக்கான வாக்குறுதிகள் ஒரு பக்கம் கொடுத்தது, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். நீங்க கேட்ட மாதிரி இரண்டாவது வழி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி, ஆம் ஆத்மி கட்சியும் சரி, ஒரு 10 முறையாவது நேரடியா போய் தேர்தல் ஆணையத்தை சந்திச்சு புகார் அளிச்சிருப்பாங்க. என்ன புகார்? டெல்லியில திடீர்னு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவும் அதிகரிச்சிருக்கு, ஒரு 30 லட்சம் பேருக்கு மேல புதுசா அவங்க வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். நிறைய தேர்தல் முறைகேடுகள்ல பாரதிய ஜனதா கட்சியினர் ஈடுபடுறாங்க, நீங்க அவங்கள சரி செய்யறதே இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியான ஒரு தாக்குதல் முன் வச்சாரு. இப்ப இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் அடுத்த பதவி, பெரிய பதவி வேணும்ன்றதுக்காக ரொம்பவும் ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாரு அப்படின்ற ஒரு நேரடி குற்றச்சாட்டை முன்னாள் முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் முன் வச்சிருந்தாரு. ஏன் யமுனையில விஷம் கலக்குறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு பேச்சுக்கு எகென்ஸ்டா கடுமையான முறையில நடந்துக்கிட்டாங்க தேர்தல் ஆணையம். தலைவர்கள், இப்படியான பெரிய பெரிய தலைவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு கடந்த காலங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரதமர் நரேந்திர மோடி என்ன மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசினாரு, அது என்ன மாதிரியான தாக்கத்தை நாடு முழுக்க ஏற்படுத்துச்சு, அதுக்கான விளைவுதான் அந்த தேர்தல் அவங்களுக்கு கிடைச்ச அந்த வெற்றிக்கான முழுமையான வெற்றி அவங்க அனுபவிக்க முடியாம போனதுக்கான காரணங்கள் அதெல்லாம் இருந்தது. ஆனா அப்பெல்லாம் இந்திய தலைமை தேர்தல் என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்துல இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஆம் ஆத்மி கட்சி விவகாரத்துல எப்படி கையாண்டாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா அவங்களுக்கு தேவை ஒரு வெற்றி, அந்த வெற்றியை அவங்க சாத்தியப்படுத்திருக்காங்க, அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்காக அவங்க செலுத்தின உழைப்பை வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டும் குறைச்சி மதிப்பிடவே முடியாது, கூடாது. அந்த அளவுக்கு அவங்க கடுமையான உழைப்பை செலுத்தி இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு வீடு டோர் டு டோர் கேம்பெயின் போறதாகட்டும், இல்ல ஒரு சீட்டு கொடுக்கல அப்படின்னா அதுக்காக அவங்க கோச்சிக்கிட்டு வெளியே போகாம இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கமாகட்டும். ஏன் இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் தேர்தலில் போட்டியிடவே இல்லை, ஆனா அதுக்காக அவரு வேற கட்சிக்கு போறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்ல. கட்சி தலைமை ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் நிறைய வேலைகளை படிச்சிருந்தாங்க, அது எல்லாத்தையுமே அவங்க ராணுவ கட்டுப்பாட்டோட செஞ்சிருக்காங்க அப்படின்றத தீர்க்கமாவே சொல்லலாம். சார், நீங்க சொன்னீங்க கண்டிப்பாக தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒரு கட்சி உழைப்பை செலுத்த வேண்டும், அந்த உழைப்பை எப்படி செலுத்துகிறார்கள் அப்படின்றதுலதான் அந்த வேறுபாடு கூட இருக்கு. இப்போ என் முன்னாடி இருக்க கேள்வி, ஆம் ஆத்மி கட்சி மீது பாஜக வைத்த ஊழல் குற்றச்சாட்டுகள், அந்த எக்ஸைஸ் பாலிசி, அதாவது கலால் கொள்கை, அதுல வந்து பாஜக அதாவது ஆம் ஆத்மி கட்சி மீது வைத்த குற்றச்சாட்டு, ஆம் ஆத்மி ஒரு மிகப்பெரிய தொகையை பெற்றிருக்கின்றது, இந்த கலால் பாலிசி அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய தொகையை பெற்று அதில் வைந்த பணத்தை வச்சுதான் கோவா எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டார்கள், துணை முதலமைச்சர் கைது செய்யப்பட்டார், முதலமைச்சர் கைது செய்யப்பட்டார், அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டனர். இதெல்லாம் வந்து ஆம் ஆத்மி கட்சி தோல்வி அடைவதற்கு டெல்லி மக்கள் மத்தியில உளவியல் ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல, இந்த விஷயம் வந்து ஆரம்பத்திலிருந்தே கடுமையான முறையில பாரதிய ஜனதா கட்சியினர் முன்னெடுத்தாங்க. பட் நான் நினைக்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் மாதிரியான விஷயங்கள் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தோல்விக்கோ இல்ல ஆம் ஆத்மி கட்சியுடைய தோல்விக்கான காரணமா நம்ம பார்க்க முடியாது. அப்படியான ஒரு விஷயமா இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு அவங்க பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு வெற்றி அப்படின்றது, அதாவது தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கூட அவங்க ஒரு 20, 22, 23, 24 இடங்கள் அப்படின்றத கணிசமா அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்போ ஸ்வீப் ஆகல அவங்க, அதாவது கடந்த 2 தேர்தல்கள்ல ஆம் ஆத்மி கட்சி பெற்றது மாதிரியான முழுமையான ஸ்வீப் அப்படின்றத இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி பெறல. வெற்றி பெற்றிருக்கிறாங்க, நல்ல டீசென்டான வெற்றி, ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராத ஒரு வெற்றி தான். ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு 60 இடங்களுக்கு மேல, ஏன்னா அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சாத்தியமே கிடையாது. ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியை இதே டெல்லியில நடத்தி காட்டி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் முழுசா ஆம் ஆத்மிய வெறுக்கல அப்படின்ற விஷயம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான
பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை நடவடிக்கைகளும் ஆம் ஆத்மி கட்சியிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியும். முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் கட்சியில இருந்து விலகினது, கைலாஷ் கெலாட் மாதிரியான முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் விலகினது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அவங்க வெளிப்படையான முறையில செயல்பட முடியாம இருந்தது. ஏன் இப்போ கூட வருமான வரித்துறையினர் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களா இருக்கு. ஒரு விதமான அச்ச உணர்வு அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியினரால ஆம் ஆத்மி கட்சியினருடைய நிர்வாகிகளுக்கும் சரி முக்கிய தலைவர்களுக்கும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். 19 பேரை சட்டப்பேரவையிலிருந்து நாங்க டிஸ்மிஸ் பண்றோம்ன்ற அறிவிப்பெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு போய் அதை மீட்டு கொண்டு வந்த வரலாறுலாம் நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கிறோம். சோ இப்படியான அச்சுறுத்தல்கள் ஆம் ஆத்மி கட்சியினர் தொடர்ச்சியா அவங்க ஆளாக்கப்பட்டாங்க. அது கட்சி நிர்வாகிகள் மத்தியில ஒரு விதமான சுணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். அது கூட இந்த தோல்விக்கான காரணமா இருக்கலாம். நிறைய எக்ஸ்டர்னல் காரணங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்பமேளாவாகட்டும், இல்ல ஒரு பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண விஷயங்களாகட்டும், இப்படி நிறைய விஷயங்களை வந்து இதுக்காக நம்ம உதாரணமா சொல்ல முடியும். நீங்க சொன்னது போல சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தல்களாக இருக்கட்டும், பாஜக கையில் எடுக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்னா வெறுப்பு கருத்துக்களை பேசுவது. இந்த தேர்தலில் பாஜக முன்வைத்த வெறுப்பு கருத்துக்கள் அது எந்த அளவுக்கு பாஜகவுக்கு கை கொடுத்திருக்கு. இன்னைக்கு பாஜக இன்னைக்கு இந்த வெற்றிக்கு பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சாங்க சென்னையில. அப்ப அவங்க சொன்னாங்க, பாஜகவை ஒரு மதவாத கட்சின்னு நீங்க சொன்னீங்க, ஆனா பாத்தீங்கன்னா அங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் கூட 4 இடங்கள்ல பாஜக இன்னைக்கு முன்னிலை வகிக்கிறது அப்படின்ற மாதிரி பெருமையாக சொன்னாங்க. உண்மையிலே டெல்லியில நடந்தது என்ன? இஸ்லாமியர்கள் இல்லாட்டினா பாஜக முன்வைத்த வெறுப்பு கருத்து அது அவர்களுக்கு கை கொடுத்து இருக்கிறதா? எப்படி அதை நம்ம பார்க்கிறது? பாரதிய ஜனதா கட்சியினருடைய வாக்கு வங்கி அரசியல் கவனம் செலுத்தினது வந்து மறுக்க முடியாத விஷயம். இதுல நிறைய இடங்கள்ல இஸ்லாமியர்களுடைய ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்ஸ்ல மட்டும் அவங்க தனித்தனியா இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் உண்மையான விஷயங்கள் தான். ஆனா அவங்க மத்தியில இவங்க நிறுத்தி இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுகள் அதே சமயத்துல எதிரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுகளோடு சரியா செயல்பட முடியாது. உதாரணத்துக்கு அமனத்துல்லா கான் எடுத்துக்கலாம். ஓக்லா தொகுதியில அவர் தான் போட்டியிடுறாரு. அமனத்துல்லா கான் தொடர்ச்சியா சிறை அனுபவிக்கிறது, ஒரு நீதிமன்ற விசாரணை அப்படின்ற மாதிரியான தொடர்ச்சியா அந்த விவகாரங்கள்லயே தான் அவர் கவனம் செலுத்தினாரே தவிர தொகுதியில இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத பெருசா பார்க்க முடியாது. பட்வர்கஞ்ச் தொகுதியில தான் மணிஷ் சிசோடியா இருந்தாரு. ஆனா அந்த தொகுதியில அவர் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளா 2 ஆண்டுகள் கிட்ட சிறையில இருந்ததுனால தொகுதி மேம்பாடு அப்படின்ற விஷயங்களை அவரால் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது. தொகுதியை மாத்தினாரு, தோத்திருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த செக்மெண்ட்ஸையும் நம்ம நேரடியா அவங்க அச்சுறுத்தல் கொடுக்கறாங்க அப்படின்ற விஷயங்களை பாக்குறத விட இப்படியான விஷயங்களை செய்யறதன் மூலியமாகவும் அந்த வாக்காளர்கள் மத்தியில ஆம் ஆத்மி கட்சியினருக்கு ஒரு விதமான ஒரு வெறுப்பை ஒரு விதமான எரிச்சலை கொடுக்க வைக்கிறது மூலியமா இந்த மிகப்பெரிய அவங்க வெற்றியை பெற்றிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்து இங்க டெல்லியில பிரச்சாரம் பண்ணாரு. அவர் பயன்படுத்தின வார்த்தைகளை சொல்ற, நீங்களே ஒரு முடிவு கொண்டுக்குவாங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்துல கங்கையை நாங்க தூய்மைப்படுத்தி நாங்க வந்து அங்க திரிவேணி சங்கமத்துல இவ்வளவு கோடிக்கணக்கான பேர் நீராடி மகிழ்றாங்க. யமுனையில உங்களால அப்படி பண்ண முடியுமா? எங்க கிட்ட ஆட்சியை கொடுங்க, யமுனையை சுத்தப்படுத்தி நாங்க வந்து ஜெயிச்சு காட்டுறோம், நாங்க வந்து உங்களுக்கான செஞ்சு காட்டுறோம்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், சத்பூஜான்னு சொல்லுவாங்க வட மாநிலங்கள்ல நீராடுற நிகழ்ச்சியா அதை வந்து பார்க்கலாம். அப்படியான விஷயங்களை பண்ண முடியாம யமுனையை அசுத்தமா வச்சிருக்கிறதன் மூலியமா பாரதிய ஜனதா கட்சியினருடைய உணர்வுகளையும் சரி, இந்துக்களுடைய உணர்வுகளையும் சரி ஆம் ஆத்மி கட்சி புண்படுத்திட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் நிறைந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தேர்தல் பிரச்சாரங்கள்ல தொடர்ச்சியா பாரதிய ஜனதா கட்சியினர் பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதாவது மதம் சார்ந்த அவங்களுடைய அரசியல் வந்து மிக தீவிரமா இந்த மாநிலத்துல இருந்ததை பார்க்க முடியுது. அதனாலதான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ரொம்ப பெரிய பலனை வாக்காளர்கள் மத்தியில ஏற்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த யமுனையில விஷத்தை கலக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஹரியானா அரசு அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு. ஏன்னா அதெல்லாம் ரொம்பவும் தரம் தாழ்ந்த ஒரு கருத்தா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இனப்படுகொலை பண்றாங்க பாரதிய ஜனதா கட்சியினருடைய ஆட்சியாளர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படியான, ஆனா அந்த கீழே இறங்கி வர்ற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் இருந்ததுனாலதான் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த அளவுக்கு கீழே இறங்கி வர வேண்டிய தேவையும் அவருக்கு ஏற்பட்டது. இப்படியான ஒரு மதம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பெரிய அளவுல டெல்லியில் நடந்துச்சு. சரி, இப்போ ஆம் ஆத்மி என்றாலே அந்த ஆம் ஆத்மியினுடைய ஆட்சி குறித்து எல்லாரும் பெருமையாக மற்ற மாநிலங்கள்ல பேசக்கூடியது என்னவாக இருக்குன்னா,
கல்வி சரி, சுகாதாரம் சரி, இது இரண்டிலுமே வந்து ஆம் ஆத்மி அந்த டெல்லி மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடியது மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய விஷயம்னு சொன்னாங்க. இரண்டாவது, குடிநீராகட்டும், மின்சாரமாகட்டும், இதெல்லாம் வந்து மானியத்தில் வழங்குவது அப்படின்றது ஒரு சிறந்த அரசாக, இதை மானியத்தில் வழங்கக்கூடிய ஒரு அரசாக இருந்தது. இதை எல்லாமுமே தான் அடிப்படையாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இந்த அடிப்படையை ஆம் ஆத்மி கட்சி பூர்த்தி செய்த பிறகும் கூட ஆம் ஆத்மியிடம் மக்கள் எதிர்பார்த்தது என்ன, எதை வந்து ஆம் ஆத்மி மக்களுக்கு செய்ய முடியாமல் போனதால் இந்த தோல்வி, இதை எப்படி புரிந்து கொள்வது? ஆன்டி இன்கம்பன்சின்றது வந்து ஒரு 5 வருஷம் ஒரு மாநிலத்தை ஒரு கட்சி ஆண்டாலே அதை தாராளமா வந்துடும். இப்போ கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் இவங்க ஆட்சியில இருந்தும் கூட, 10-11 ஆண்டுகள் இருந்தும் கூட அந்த ஆன்டி இன்கம்பன்சின்றது நிச்சயமா மக்களுக்கு வந்திருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சியுடைய ஒரு தாக்கம் இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள், நலத்திட்டங்கள்லாம் செஞ்சாங்க வச்சாங்க அப்படின்னாலும் கூட அது அவங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்றதுல விஷயம் இருக்கு. நீங்க ஒரு டெல்லியுடைய ஆளுநருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்குது, ஒரு மாநகராட்சியுடைய அதிகாரத்தை குறைக்கிறதுக்காக இவங்க கொண்டு வந்த, பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த ஒரு விஷயங்களாகட்டும், நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். ஆம் ஆத்மி கட்சியால இத பெரிய அளவுல இது அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையா கொண்டு போக முடியல. அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் டெல்லி மக்களுக்கு ஒரு விதமான அயற்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்றத மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து மாநில அரசு செய்ய விரும்புகின்றது, ஆனால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆம் ஆத்மியை செய்ய விடாமல் தடுக்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்கள். அதனால இதை முழுமையா செய்ய முடியவில்லை. மக்கள் இதனால் அயற்சி அடைந்து விட்டார்கள். அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? நிச்சயமா அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நீங்க இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயமாகட்டும், கேரளாவில் நடக்கக்கூடிய விஷயமாகட்டும், ஏன் முந்தானத்து சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு ஆளுநர், தமிழ்நாடு கவர்னர் சம்பந்தமான வழக்கு விசாரணையின் பொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ஒரு 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 மசோதாவை 3 ஆண்டுகளா ஏங்க நீங்க போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஏன் ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அந்த மாநில அரசுகளுக்கு எதிராக எந்த விதமான இப்படியான நடவடிக்கையும் எடுக்கிறதே இல்லையே? இப்ப இது எல்லாமே நம்ம கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல தானே நம்ம இருக்குது. ஆளுநர்களுடைய செயல்பாடுகள், டெல்லியுடைய துணைநிலை ஆளுநருடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். உச்சநீதிமன்றம் மாநில அரசுக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. பெரிய வரவேற்கத்தக்க தீர்ப்பு. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க, உடனடியா ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வராங்க. மாநில அரசு கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அத்தனையும் பறிச்சு துணைநிலை ஆளுநர், டெல்லியில இருக்கக்கூடிய ஆளுநருக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வராங்க. என்ன அவசியம் தேவைப்படுது அதுக்கு? அப்ப அதுக்கான உள்நோக்கம் என்ன இருக்கு? ஒரு மாநில அரசு அவங்க செயல்படணும்னு விரும்புறாங்க. ஏன் வீட்டுக்கு வீடு ரேஷன் கார்டு, ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கணும்ன்ற ஒரு திட்டத்தை ஆம் ஆத்மி கட்சி கொண்டு வராங்க. அதுக்கு இந்த மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநர் முட்டுக்கட்டை தானே போட்டாரு, நீதிமன்றம் வரைக்கும் போனாங்களே. இப்படி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். டெல்லியில இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு ஸ்கீமை கூட சொல்ல முடியும். டெல்லியில பேருந்துகள்ல மார்ஷல்ஸ் சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு படையினரை நியமிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு. அதுக்கு துணைநிலை ஆளுநர் எந்த அளவுக்கு முட்டுக்கட்டை போட்டாருன்றதெல்லாம் நம்ம எல்லா நியூஸ்லயும் பார்த்திருப்போம். இப்படி இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுக்கும் துணைநிலை ஆளுநர் மூலியமா கொடுக்கக்கூடிய குடைச்சல் டெல்லி மக்களுக்கு ஒரு பெரிய அயற்சியை கொடுத்துருந்துச்சு. இதுல இன்னொரு கவனிக்கத்தக்க விஷயம், காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்த ஒரு பிரச்சாரம். மத்தியில நாங்க ஆட்சியில இருந்த போது மாநிலத்திலயும் ஷீலா தீட்சித் ஆட்சியில இருந்தாங்க. அவங்க காலம் தான் டெல்லியோடைய பொற்காலம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த காங்கிரஸ் கட்சியே பிரச்சாரமா முன்னெடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதை கெட்டியா பிடிச்சிருக்காங்க. மத்தியிலயும் ஆட்சி, மாநிலத்திலும் ஒரே கட்சியோடைய ஆட்சி இருந்தா வளர்ச்சி வரும், அதனால இந்த முறை எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொன்னாங்க. அதுதான் மக்கள் இந்த வேலை செஞ்சிருக்கிறாங்க. சரி, ஒருவேளை இப்போ எல்லாரும் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி, காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி அமைந்திருந்தால் இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா? இப்போ வரக்கூடிய ரிசல்ட்ஸ் அதை சில இடங்கள்ல உணர்த்தது நல்லா பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சொல்ல போனா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய தோல்வி அப்படின்றது காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய வாக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 2000 வாக்கு வித்தியாசம் தான். இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வச்சு பார்க்கும்போது 2000 வாக்கு வித்தியாசம் தான். ஆனா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த வேட்பாளர் கிட்டத்தட்ட 18,000 வாக்குகளை பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. சோ ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி கூட்டணி அமைந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆம் ஆத்மிக்கு, அந்த கூட்டணிக்கு கிடைத்திருக்குமா? ஆனா அதுக்கு காங்கிரஸ் ஏதாவது முன்னெடுப்பு செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 15 ஆண்டுகளா டெல்லி ஆண்ட ஒரு கட்சி, அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? வாக்குகள் அவங்களுக்கான ஒரு 10,000 வாக்குகள், 12,000 வாக்குகள் அப்படின்றது இருக்கதான் செய்யும். ஆனா அதை தாண்டி அவங்களை ஏன் தூக்கி சுமக்கணும் அப்படின்றத எல்லா மாநில கட்சிகளும் கேட்கிற மாதிரியே தான் டெல்லியில இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியும் கேட்டாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட மூஞ்சில் அடிச்ச மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னது, காங்கிரஸ் கட்சி எந்த முகத்தை வச்சுட்டு அவங்ககிட்ட வந்து சீட்டு கேட்கறாங்க, வேணா கூட்டணியில் இருக்கிறோன்ற ஒரே காரணத்துக்காக ஒரே ஒரு சீட்டு வேணா நாங்க கொடுக்குறோம், அதுக்கு மேல கொடுக்க முடியாது.
அந்த அளவுக்கு பரிதாபமான நிலைமையில தான் காங்கிரஸ் கட்சி இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி அவங்களை ஹரியானால பாரதிய ஜனதா கட்சி வர்சஸ் காங்கிரஸ் கட்சி தான். அந்த இடத்துல அவங்க ஒரு பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்கன்னா ஒருவேளை கன்சிடர் பண்ணிருப்பாங்க. மாநிலத்திலும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலைமை. ஏன் நாடாளுமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி இன்னும் சிறப்பா செயல்பட்டு இருந்தாங்கன்னா ஒருவேளை முடிவுகள்லாம் மாறி இருக்கும். சோ தொடர்ச்சியா காங்கிரஸ் கட்சி மேல இருக்கக்கூடிய அவங்களுடைய குற்றங்கள், அவங்க செய்யக்கூடிய தவறுகள் மற்ற கட்சிகள் மீது அவங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்துது. அவங்க சொந்த கட்சிக்காரங்களே அவங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கும் பொழுது மற்ற கூட்டணி கட்சிகள் எந்த நம்பிக்கையில காங்கிரஸ் கட்சி கிட்ட போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. காங்கிரஸ் அவங்களை இன்னமும் மீட்டு கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. தொடர் தோல்விகள்ல இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் தொடர் வெற்றிகள்ல இருக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய தொடர் தோல்விகள் வெறும் அந்த கட்சியை மட்டும் இல்ல, அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியும் வலுவிழக்க செய்யுது அப்படின்றதுதான் மறுக்க முடியாத உண்மை. ஆப்வியஸ்லி இங்க ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு இடங்கள் கொடுக்காம இருக்கிறதுல அவங்களுக்கான நியாயமான காரணங்கள் இருக்கதா செய்யும். நீங்க சொன்ன மற்ற தேர்தல்கள்ல உண்மையிலேயே நியாயமான காரணம் இருக்கு. காங்கிரசினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில அப்படிப்பட்ட ஒரு முடிவை எதிர்கட்சிகள் எடுத்திருக்கிறார்கள், மாநில கட்சிகள் எடுத்திருக்கிறார்கள், ஆம் ஆத்மி கட்சியும் எடுத்திருக்கிறது. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் ஒரு டூ ஆர் டை அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அப்படிப்பட்ட ஏன்னா ஒரு 11 ஆண்டுகள் ஆட்சியில இருக்கிறோம், ஆன்டி கம்பன்சி இருக்கும், பாஜக தொடுத்த அந்த நெருக்கடிகள் எல்லாத்தையுமே ஆம் ஆத்மி பார்த்திருக்கு. சோ இந்த சூழல்ல கிடைக்கக்கூடிய 1000, 2000, 10,000 வாக்குகளும் கூட ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆகவே அதன் அடிப்படையில நாம அதை இழக்க வேணாம், காங்கிரஸோடு இணைந்து நாம் இந்த தேர்தலை எதிர்கொண்டிருப்போம் அப்படின்ற ஒரு முடிவை ஆம் ஆத்மி எடுத்திருந்தா அது சரியான முடிவாக அமைந்திருக்குமா இல்லையா? ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. அந்த நம்பிக்கை எப்ப மாறுச்சுன்னா என்னுடைய பார்வையில மத்திய பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் அந்த பார்வை மாறுச்சு. ஏன்னா 80% அர்பன்ஸ் இருக்கக்கூடிய அர்பன் பகுதிகளா இருக்கும், நகர்ப்புற பகுதிகளா இருக்கக்கூடிய டெல்லி மாதிரியான இடங்கள்ல மிடில் கிளாஸ் தான் பெரும்பாலான எண்ணிக்கையில இருக்கக்கூடியவங்க. ஸோ பட்ஜெட்ல வந்த அந்த அறிவிப்புகள் அப்படின்றது இந்த கடைசி ஒரு பிரம்மாஸ்திரத்தை பாரதிய ஜனதா கட்சி மிகச்சரியா பயன்படுத்திட்டாங்க. அதை அவங்க ஆம் ஆத்மி கட்சி கவனிக்க தவறுனதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க நிறைய டஃப் ஃபைட் சொல்ற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் 2000 வாக்குகள், நிறைய முக்கியமான தலைவர்கள் தோற்றிருந்தாலும் கூட வாக்கு சதவிகித வித்தியாசம் அப்படின்றது ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படின்றதை பார்க்க முடியுது. ஸோ பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தின அவங்களுடைய கட்சி வியூகமாகட்டும், அவங்க கட்சியில பண்ண இராணுவ ஒழுக்கமாகட்டும், பட்ஜெட்ல வந்த அறிவிப்புகள், அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள், இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்கு கரெக்டான நேரத்துல அமைஞ்சதுனால அது பெர்ஃபெக்டா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஒருவேளை இந்த அறிவிப்புகள்ல ஏதாவது சின்ன சின்ன தவறா போயிருந்ததுன்னா முடிவுகள் மாறி இருக்கலாம். காங்கிரஸை சேர்த்தாலும் சேர்க்கலனாலும் ஆம் ஆத்மி கட்சிக்கான வெற்றியை அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. இந்த தோல்வி அடைஞ்சிருக்கிறது காங்கிரஸ் தான். ஏன்னா நம்பிக்கையை கொடுத்திருக்க வேண்டிய இடத்துல இருந்த காங்கிரஸ், நீங்க டெல்லியுடைய தலைமைனா வெறும் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை. எல்லா மாநிலங்கள்லயும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள எப்படி ஒரு கடுமையான உள்கட்சி பூசல் இருக்குதோ அதேதான் இங்கேயும் நிலவுச்சு. ஆம் ஆத்மி கூட போகவே கூடாதுன்னு நாடாளுமன்ற தேர்தல் போதே காங்கிரஸ் கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் சொன்னாங்க. உடனே கேள்வி எழலாம், அது எப்படி தலைவர்கள் சொன்னா ஒரு மாநில நிர்வாகிகள் கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. அதுதான் காங்கிரஸ், அதுதான் டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ். அவங்க தொடர்ச்சியா பக்கத்துல இருந்து பாக்குறோம், அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி ஹோஸ்ட் பண்ணாங்க, இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அந்த உள்கட்சி பூசல் கடுமையான முறையில காவு வாங்குது. தொடர்ச்சியா இங்கேயும் காவு வாங்கியிருக்கு. என்ன கொஞ்சம் அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்து அவங்களை ஸ்ட்ராங்கா காட்டியிருந்தாங்க அப்படின்னா கூட்டணிக்கு ஒரு வேளை வந்திருக்கலாம், ஒரு 20-30 சீட்டுகள் கிடைச்சிருக்கலாம். அப்படி கிடைச்சிருந்ததுன்னா ஒரு வேளை மாறி இருக்கலாம். மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கோங்களேன், அகிலேஷ் யாதவ் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு 6-7 சீட்டுகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கொடுக்கவே மாட்டேன்னு ரொம்ப ஒரு அரகண்டா நடந்துக்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சி. அப்போ கடைசியில கூட்டணியும் போச்சு, ஆட்சியும் போச்சு, அவங்களுக்கான தோல்வியும் தொடர் தோல்வியா அமைஞ்சது. இந்த மாதிரியான மிஸ்டேக்குகள் தொடர்ச்சியா பண்றாங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் விருப்பம் இல்ல ஆம் ஆத்மி கட்சி கூட போகணும் அப்படின்றதுல. சரி, நீங்க சொன்னதுல இருந்து ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த தேர்தல்ல ஃபர்ஸ்ட் விஷயம், ஆம் ஆத்மிக்கு எதிராக பாஜக பலம் வாய்ந்த சிபிஐயை பயன்படுத்தியது, அமலாக்கத்துறையை பயன்படுத்தியது. இரண்டாவது, இதன் மூலமாக அந்த தொகுதியில் வேலை செய்ய வேண்டிய வேட்பாளர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்தது. அதை தாண்டி ஆம் ஆத்மிக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்கக்கூடிய வேலைகளை செஞ்சது. மூன்றாவது விஷயம், அது வழக்கமா பயன்படுத்தக்கூடிய அந்த வெறுப்பு பேச்சுகளை பயன்படுத்தியது. நான்காவது விஷயம், மாநில அரசே தயாராக இருந்தாலும், ஆம் ஆத்மி கட்சியே தயாராக இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த நலத்திட்டங்களை செய்ய விடாமல்
துணைநிலை ஆளுநரை வைத்து தடுத்தது. 5வது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆம் ஆத்மியினுடைய தவறு. காங்கிரஸோடு கூட்டணி வைக்க முடியவில்லை. இது காங்கிரஸோட தவறும் கூட. காங்கிரஸ் சரியாக இதை கணிக்கவில்லை இந்த தேர்தல். அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நான் இன்னொரு விஷயத்த கூட தவறிட்டேன்னு நினைக்கிறேன். 5வது பட்ஜெட்ல அது இன்கம் டாக்ஸ்ல கொண்டு வந்த அந்த மாற்றம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இந்த தேர்தலில் இல்லை. எப்பயுமே பாஜகவுக்கு அப்பர் ஹேண்ட் தான் இருந்திருக்கு இந்த தேர்தல் ஒட்டுமொத்தம் அந்த ப்ராசஸை பார்க்கும்போது. ஸோ இந்த பாஜகவோட அப்பர் ஹேண்ட் தான் இன்னைக்கு ஆம் ஆத்மியினுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? 100% அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த அரசு அமைப்பும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக சாதகமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலம், படைபலம், பணபலம் எல்லாமே அவங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அத்தனை மாநில முதல்வர்களும் வெறும் 70 சட்டப்பேரவை தொகுதி இருக்கக்கூடிய டெல்லியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய அத்தனை மாநில முதல்வர்களும் தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டாங்க. இங்க காங்கிரஸ் கட்சியில பிரியங்கா காந்தி எத்தனை தடவை டெல்லியோடைய சாலைகள்ல இறங்கி அவங்க வாக்கு சேகரிச்சாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு சேகரிப்பு நிறைவடைய 2 நாட்களுக்கு முன்னாடிதான் ஷி ஹிட் தி ஸ்ட்ரீட்ஸ். அப்படி இருக்கும் பொழுது யாரை என்ன சொல்ல முடியும்? பாரதிய ஜனதா கட்சியினர் அவங்களுக்கு தேவை வெற்றி. அந்த வெற்றிக்காக அவங்க கடும் உழைப்பை செலுத்துறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி சாலைக்கு வராரு. அமித்ஷா அவர்கள் தொடர்ச்சியா இங்க தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டாங்க. நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன்றதுனால அவங்க ஒரு 50-60 சுற்றுகளா தொடர்ச்சியா அவங்க தேர்தல் பிரச்சாரங்கள்ல எப்படி நடந்துட்டு இருக்கு, வேலை எப்படி நடந்துட்டு இருக்குன்றத நேர்ல இருந்து கேட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லா அப்டேட்டையும் வாங்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லியோடைய வீதிகள்ல இறங்கி வாக்கு சேகரிச்சாங்க. தமிழ்நாட்டுல இருந்து வந்த அண்ணாமலை மாதிரியான தலைவர்கள் இங்க வாக்கு சேகரிச்சாங்க. ஈரோட்ல இருக்கக்கூடிய, எனக்கு தெரியும், ஈரோட்ல இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகி டெல்லியில தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில பொறுப்பாளரா நியமிக்கப்பட்டு அவரு அங்க வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டாரு. இந்த ராணுவ ஒழுக்கம் அந்த கட்சி கிட்ட இருக்கு. மோரோவர் அவங்க கிட்ட அதிகார பலமும் இருக்கு. இது எல்லாம் சேரும் பொழுது அவங்களுக்கான வெற்றி கிடைக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இன்றைய தினம் எங்களுக்காக டெல்லியிலிருந்து இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.